ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, 15,000 சம்பளம் வருது எனக்கு மாதம். அதில் 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாத வருமானம் 15,000 சரிங்களா? இதில் நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாடகை. எனக்கு சொந்த வீடாக இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எனக்கு வாடகை வீடு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாடகை ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்கோங்க. மளிகை பொருட்கள் 800 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. வாரம் ஒரு 200 ரூபாய்க்கு மளிகை பொருட்கள் வாங்கினாலும் சரி, இல்லை மொத்தமாக ஒரு மாதத்துக்கு 800 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மிச்சம் பார்த்திங்கன்னா எண்ணெய், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் டீ தூள் இதெல்லாம் நம்ம ரேஷன் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். அது போகத்தான் நமக்கு 800 ரூபான்னு போட்டிருக்கேன் சரிங்களா? அதுக்கப்புறம் 10 கிலோ அரிசி. நான் ஒரு மாதத்துக்கு 10 கிலோ அரிசி 600 ரூபாய்க்கு. ஒரு கிலோ 60 ரூபா ரேட்டு, அதனால் 600 ரூபா போட்டிருக்கிறேன். காய்கறி 800 ரூபா. அதாவது ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம் ஒரு 4 வாரத்துக்கு 800 ரூபா காய்கறி. அப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கம், தின்பண்டம் அதுக்கெல்லாம் பார்த்து வாங்கினா ஒரு 600 ரூபா ஆகுங்க. இது நான் எத்தனை பேர் இருக்கிற குடும்பத்துக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி 2 குழந்தைகள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பழம், தீமண்டம் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு 600 ரூபா. அப்புறம் பால்னால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் நம்மளும் குடிப்போம். அதனால் ஒரு 1000 ரூபா, மாதம் 1000 ரூபா பாலுக்காண்டி ஒதுக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க. 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக இதை நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபா சேர்த்து வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கேன் குடிக்கிறதுக்கு சில பேர் வாங்குவாங்க. 30 ரூபா ஒரு கேன்னாலும் 10 கேன் வாங்கினீங்கன்னா 300 ரூபா ஆச்சு. நான் குறைஞ்ச விலையை தான் போட்டிருக்கிறேன். இதில் மிச்சப்படுத்துறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. இதே அளவு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை, இதில் எங்களாலையும் குறைச்சி எங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம திறமை தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸுக்கு 330 ரூபா போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதத்துக்கு 330 ரூபா தனியாக எடுத்து வச்சுடுங்க. நான் 3 மாதத்துக்கு நான் கேஸ் யூஸ் பண்ணுவேங்க. அது மாதிரி நீங்களும் 3 மாதத்துக்கு சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு 330 ரூபா போட்டிருக்கேன் சரிங்களா? 3 மாதம் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு 3 மாதம் வர்ற அளவுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. என்னால் 2.5 மாதத்துக்கு மேலே கொண்டு வர முடியுங்க. நான் அப்படி தாங்க செய்வேன். அப்புறம் இபி பில்லு ஒரு மாதத்துக்கு 150 ரூபா. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இபி பில் கட்டுவோம் நம்ம. ஒரு மாதத்துக்கு 150 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் கரண்ட்டு மிச்சப்படுத்த பாருங்கள். ஃபேனு, லைட்டு இதெல்லாம் அப்பப்போ கரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜுங்க. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யூஸ் பண்ணுவோம். 399 ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஆச்சு. 400 ரூபா 800 ரூபா ஆச்சு. ரீசார்ஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேர்த்துக்கு 800 ரூபாய்க்கு ரீசார்ஜ் ஆகுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்கிறது 800 ரூபா. நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் அதிகமாக எடுப்போம். அப்படி இல்லைன்னா மீன் தான் அதிகமாக எடுப்போம். ஏன்னா அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மட்டன் எடுக்கணும் அப்படின்னா எப்படியாவது மாதத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை எடுப்போம். எப்போயாவது தான் 2 தடவை எடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு தடவை தான் எடுப்போம். அதந்த கணக்குப்படி தான் நான் போட்டிருக்கிறேன். ஒரு தடவை எடுத்தோம் அப்படின்னா 450 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள காசுக்கு மீன், அப்புறம் கோழி இந்த மாதிரி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்குவோம் சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் செலவுங்க. பெட்ரோல் செலவு 900 ரூபா போட்டிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 230 ரூபா இல்லை 210 ரூபா அந்த மாதிரி ரேட்டு நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா? நீங்கள் அதிகமாக தூரமாக போகிறீங்க அப்படின்னா இதை விட அதிகமாக வரும். நான் கணக்கு பண்ணுறது படி ஒரு வாரத்துக்கு 230 ரூபாய்க்கு எங்கள் வீட்டில் பெட்ரோலுக்கு போடுவாங்க. அந்த கணக்குப்படி நான் போட்டிருக்கேன் சரிங்களா? மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 12,080 ரூபா வருதுங்க. 12,080 ரூபா. நமக்கு வருமானம் எவ்வளோ வருது? 15,000 வருது. அதில் 12,080 ரூபா நம்ம
செலவு பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 2920 ரூபா நம்மக்கிட்ட மீதி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 2900 ரூபாய்க்கு மேலே கூட வருங்க. நான் சொன்னது 2000 ரூபாயில் இருந்து 3000 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2920 ரூபா நான் இவ்வளோ சொல்லி பட்ஜெட்டை குறைச்சி கொண்டு வந்து 2920 ரூபா வந்திருக்கு. நீங்கள் இதுலேயுமே நான் குறைச்சிருவேன் அப்படின்னா அது உங்களுடைய சாமர்த்தியம், சரிங்களா? அப்போ இந்த காசை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயை தங்கத்துக்கு சேர்த்து வச்சிடலாம். நம்ம ஏதாவது கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் எதுவும் எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காண்டி நம்ம ஒரு சீட்டு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குலுக்கல் சீட்டு, இல்லை நான் பேங்க்கில் சேர்த்து வச்சுடுவேன் 1000 ரூபாய் பேங்க்கில் போட போகிறேன் அப்படின்னா மாதத்துக்கு மிச்சம் வர்ற அமௌண்ட் 1000 ரூபாயை பேங்க்கில் போட்டுக்கிறான். வீட்டில் வந்து மிச்சம் இருக்கிற 920 ரூபாயை வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது வரும், அதுக்கு ஏதாவது செய்முறை செய்ய வேண்டியது வரும், இல்லை இதை விட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு செய்ய வேண்டியது வரும், சரிங்களா? அதெல்லாம் வந்துட்டு இதில் எழுதிக்கோங்க. இல்லை ஏதாவது குழந்தைங்களுக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னா அந்த காசில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் மருத்துவ செலவு எழுதலை. இந்த செலவு திடீர்னு மருத்துவ செலவு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த 920 ரூபாயில் நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கிடலாம். இப்போ சரியாக வந்துருச்சுங்களா? 2920 ரூபாயில் மிச்சப்படுத்திட்டோமா நம்ம? இதுக்கு இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே உறவுகளே, நான் 15,000 மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டில் இந்த மாதிரி பட்ஜெட் போடணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் பட்ஜெட் போட்டு கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி 2920 ரூபாய் நான் சேர்த்த மாதிரி நீங்களும் சேர்த்து வைங்க உறவுகளே. பாய் உறவுகளே. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். பாய் நண்பர்களே.